ஸ்டாலின் பேசவே தெரியாதவர், வைகோ கடுமையாக பேசக்கூடிய. நீங்கள் இந்த கம்பேரிட்டிவை பார்க்கணும். இந்த பேச தெரியாத தலைவர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். பேசியவர்கள்லாம் இந்த தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். இதுதான் அரசியலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பாடம். விஜய் இன்னைக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அவர் பேசுகிறார். மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோ அல்லது ரிஹர்சல் பார்த்தோ பேசுகிறார் என்றால் பேசுகிறார், அவ்வளோதான். எழுதி கொடுப்பது வேறொருவராக இருந்தாலும் கூட மனநிலையில் அதை உள்வாங்கி கொண்டு தான் அவர் பேசுகிறார். அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு பொட்ட மனப்பாடமாக பேசிவிட முடியாது. ஏன் தளபதி விஜய், தலைவர் விஜய் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? அவர் தகுதி இல்லையா? சரி, என்ன தகுதி வேணும் இந்த நாட்டை ஆள்றது? ஸ்டாலின் தகுதியோடு தான் ஆண்டு கொண்டிருக்கிறாரா? தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பை சொல்லிவிட்டார். போட்டியே தாவேகா திமுக தான் சொன்னார். இல்லை, அண்ணா திமுக விஎஸ்எஸ் தாவேகா தான். திமுக போட்டியிலே இல்லை. எப்படி தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? விசிகா இருக்கிறதுனால போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு துளி கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணன் திருமாவளுடைய பேச்சை கேட்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவர் பேச்சையே மீற போகிறார். எப்படி 136 இடங்களில் உங்கள் கொடிக்கம்பை வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க. அந்த கட்சிக்காரன் தொண்டை சும்மா பார்த்துட்டு இருப்பானா? மதுரையில் மூர்த்தின்னு ஒரு அமைச்சருக்கும் அங்கே இருக்கிற விசிகாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தனை பேர் நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு வாக்களிச்சிருவானா? மூர்த்திக்கு திருப்பி ஓட்டு போட்டுருவானா? நேர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஜயனுடைய அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்த மாநாடை ஒட்டி பல்வேறு வகையில் அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பி இருக்குது. அவரும் நிறைய கட்சிகளை எதிர்க்கத்தான் செய்கிறாரு. எப்படி பார்க்குறது அவருடைய அரசியலை? நடிகர் விஜய் என்பதை உங்கள் நாவால் சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தலைவர் விஜய், ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர், இத்தனை லட்சம் மக்களை ஒன்று திரட்டி 2 மாபெரும் மாநாடுகள் நடத்திய தலைவர், ஒன்று இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய தலைவர். 4 நாட்களுக்கு பிறகும் கூட எல்லோருடைய நாவும் தழுதழுக்கிறது. பேசவே வாய்வல்லாமல் எதிர்கட்சியாக இருப்பவர்களும் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களும் அதிர்ந்து போய் கிடக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, 7 அடி சீர்வரிசை தான் திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டும் நாம் இன்றும் அதை உள்வாங்கி கொண்டு உணர்ந்து பின்பற்றக்கூடியவர்களும் ஏராளம், படித்து மனப்பாடம் செய்து பின்பற்றாதவர்களும் நிறைய பேர். காரணம் 7 அடி சீர்வரிசை தான். அதே போல்தான் நான் கம்பேரிட்டிவ் பண்ணலை. சுருக்கமாக யார் எதை சொன்னாலும் அந்த சொல்லாடல்கள் மக்களிடத்திலே எளிதில் போய் சேர்ந்துவிடும். தேசத்தில் பேசாத தலைவர்கள் தான் நிறைய பேர் ஆண்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு நம்மால் சொல்ல முடியும். கர்ம வீரர் காமராஜர் பேச தெரியாதவர், ஆனால் நாவலர் நெடுஞ்செழியன் கடுமையாக பேசக்கூடியவர். எம்ஜிஆர் பேச தெரியாதவர், ஈவிகே சம்பத்து கடுமையாக பேசக்கூடியவர். ஸ்டாலின் பேசவே தெரியாதவர், வைகோ கடுமையாக பேசக்கூடியவர். நீங்கள் இந்த கம்பேரிட்டிவை பார்க்கணும். இந்த பேச தெரியாத தலைவர்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார்கள். பேசியவர்கள்லாம் இந்த தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். இதுதான் அரசியலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிற பாடம். விஜய் இன்றைக்கி பெரிய பேச்சாளர் இல்லை, அவர் பேசுகிறார். மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோ அல்லது ரிஹர்சல் பார்த்தோ பேசுகிறார் என்றால் பேசுகிறார், அவ்வளோதான். எழுதி கொடுப்பது வேறொருவராக இருந்தாலும் கூட மனநிலையில் அதை உள்வாங்கி கொண்டு தான் அவர் பேசுகிறார். அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு பொட்ட மனப்பாடமாக பேசிவிட முடியாது யாராலும். எந்த கருத்தை இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறார் சொன்னால் அவர் கதையை முதல்ல வேறொருத்தன் கதை எழுதுனா அதை உள்வாங்கிறாரு. கதையில் திருத்தம் பண்ண சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். அப்போ அந்த இடத்துல அவருக்கான உரிமை இருக்கும்போது தான் அந்த படம் வெற்றி அடையும். அதே மாதிரி தான் இன்றைக்கி தலைவர் விஜய்க்கு பிறர் எழுதி கொடுத்தாலும் கூட அவருடைய கருத்தைத்தான் பிறர் எழுத முடியும். எழுதியிருந்தால் நான் சொல்கிறேன், ஏன் இவரை கைப்பட எழுதிட்டு நம்ம ஏதாவது மறந்துடுவோம், இவ்வளோ பிரமாண்ட கூட்டத்தில் சிக்கல் இருக்குது, ஊடகங்களுக்கு மத்தியில் நம்ம ஒழுங்காக பேசிடணும், குறிப்பெடுத்துட்டு இப்போ நம்மளே குறிப்பெடுத்துட்டு தான் உட்காந்து பேசணும் சில விடயங்களை. வரலாறு அதானே. அப்போ இவ்வளவு பிரமாண்ட கூட்டத்தில் இன்றைக்கி ரத்தன சொல்லாக 30 நிமிடம் பேசிய அந்த பேச்சை இன்றைக்கி எல்லாம் பேசு பொருளாக மாற்றி இருக்கிறது. அது ஆளுங்கட்சி அதிர்ந்து போயிருக்கிறது, எதிர்கட்சி என்ன செய்வதென்றே தடுமாறி நிற்கிறது. இதுதான் அரசியல். அவர் திட்டமிட்டு கரெக்டாக சொல்லிட்டார், எதிரி யார் துரோகி யார். இதுக்கு மேலே பி டீமு ஏ டீம்னு பேசுகிறவங்க நாவு எப்படி தெரியுமா, ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் தளபதி விஜய், தலைவர் விஜய் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? அவருக்கு தகுதி இல்லையா? சரி, என்ன தகுதி வேணும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு?
ஸ்டாலின் தகுதியோடு தான் ஆண்டு கொண்டிருக்கிறாரா? சரி, விஜய்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? நல்ல கேள்வி. 72 கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருக்கு என்ன கட்டமைப்பு இருந்தது? அவருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. என்ன பாஸ்ட்? எம்ஜிஆருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்திருக்குது. அவர் அரசியல்ல அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அனுபவத்துக்கு பிறகுதான் ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் மாறினார். ஒரு செய்தி, அனுபவம் பெறாத அரசியல்வாதிகள்லாம் அந்த நாட்டை ஆண்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ்க்கு என்ன அரசியல் அனுபவம்? எடப்பாடிக்கு தான் என்ன அரசியல் அனுபவம்? எப்படி ஆண்டார்கள் அவர்கள்? அப்போ ஓபிசிபிஎஸ் மாதிரி விஜயம் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தகுதியும் இல்லாமல் அரசியலுக்குள் புகுந்தவர்கள் உடனடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி 4 ஆண்டு காலம் அவர் முடித்தார். இவர் ஒரு 4 வருஷம் ஆட்சி ஆண்டார். இப்போ எங்கே அவங்க? ஓபிஎஸ் எங்கே? இபிஎஸ் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏதாவது இதுவரை இபிஎஸ் வந்து எந்த நடவடிக்கைகளாவது ஈடுபட்ட வரலாறுகள் உண்டா? எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு? ஏன் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஏன் அதை வந்து செய்யலை? அப்படி ஒரு நம்மளாம் என்ன பார்வை பார்த்தோம்னா, எடப்பாடியாரா உண்மை தமிழர் இந்த தேசத்தை ஆள்வதற்கு வருகிறார். நானும் அப்படி தான் நினச்சேன். பரவாயில்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவன், எந்த கலப்பிடமும் இல்லாத ஒரு தலைவன் நம்ம தேசத்தை ஆளப்போனோம். ஆனால் அந்த தகுதி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும் உங்களை வந்து 1.6% தோல்வியில் கொண்டே விட்டது தூத்துக்குடி படுகொலை. நான் பேப்பரில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும், தொலைக்காட்சி பார்த்தா தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் உங்களை பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு வேறு வழி இல்லை, கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் வந்து துப்பாக்கி சூடு நடத்த சொன்னேன், ஆனால் மக்களை பார்த்து இல்லை வானத்தை நோக்கி தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். 13 உயிர்கள் பழி போயிருக்காது. 13 பேர், அந்த 13 உயிர்கள் பழி தான் எடப்பாடியாரை வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சு. அப்புறம் செவராஸ் பினிக்ஸ் படுகொலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை விட கூடுதலாக எத்தியார் குப்பத்தில் 23 பேர் செத்து போனாங்க சாராயத்தில். அப்படியே அவங்க கருணாபுரத்தில் உங்கள் கணக்கு 69, நம்ம கணக்கு 97. எத்தனையோ பேருக்கு கண்ணு இன்னைக்கு வர தெரியல, காது கேட்கல, எல்லாம் ஊமையாக போய் கிடக்கு குடிச்சிட்டு. இப்போ 13 பேர் துப்பாக்கி சூடு மரணமே இந்த தேசத்தை பாதிப்புக்குள்ளாக்கியது. எத்தையாருக்கு இப்போ 23, கருணாபுரத்தில் 96 படுகொலைகளும் எவ்வளோ பெரிய பிரதிபலிப்பை உருவாக்கியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அது பிரதிபலிக்கும் இந்த தேர்தலில். தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணம் பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லை, மலந்தண்ணியை குடிக்க வச்சவனையே குற்றவாளியாக்கிய கொடுமை இந்த ஆட்சியில் கடுமையாக தாழ்த்தப்பட்டவர்கள் உங்களுக்கு எதிராக அடிக்க போகிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ போட்டி யாராக இருக்குது? தளபதி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தப்பை சொல்லிவிட்டார். போட்டியே தாவைக்கா திமுக தான் சொன்னார். இல்லை, அதிமுக விஎஸ்எஸ் தாவைக்கா தான். திமுக போட்டியிலே இல்லை. என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், எண்ணற்ற கொலைகள், எண்ணற்ற கொள்ளைகள். கொலையில் சாதாரண கொலைகள் அல்ல. ஜகுபர் அலி புதுக்கோட்டையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போய் போராடும் போது படுகொலை. தெரியுமில்ல உங்களுக்கு? பிஓ தூத்துக்குடியில் வெட்டி கொண்டாங்க மணல் கொள்ளையை தடுப்பதற்காக. ஆக எண்ணற்ற படுகொலைகள் இந்த ஆட்சியில் இதுவரை கணக்கு. நான் கேட்குறேன், அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி, எப்படி வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? விசிகா இருக்கிறதுனால போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஒரு துளி கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை கேட்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் அவர் பேச்சையே மீற போகிறாங்க. எப்படி 136 இடங்களில் உங்கள் கொடிக்கம்பை வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிக்காரன் தொண்டை சும்மா பார்த்துட்டு இருப்பானா? மதுரையில் மூர்த்தின்னு ஒரு அமைச்சருக்கும் அங்கே இருக்கிற விசிகாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தனை பேர் நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு வாக்களிச்சிருவானா? மூர்த்திக்கு திருப்பி ஓட்டு போட்டுருவானா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, வேங்கவேலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் மீண்டும் வந்து உங்கள் அமைச்சருக்கு யாருக்காவது ஓட்டு போட்டுருவாங்களா? உங்களை எதிர்த்து தான் ஓட்டு போட போகிறாங்க. ஒரு விஷயம், கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை. இன்றைக்கும் நம்ம நெஞ்சு விட்டு நீங்கள எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள்? அப்படியே தைக்க போங்க. அந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புடைய அந்த ஒரு இளைய தம்பி வளர்ந்து வந்தான், தீபக் பாண்டியன் படுகொலை. எப்படி ஓட்டு போட்டுருவாங்க? சரி, அப்படியே வாங்க. 5 காவலர்களால் கொடூரமாக கொல்லப்பட்ட தம்பி அஜித் குமார்
நாடார் சமூகம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு பெரிய நம்பிக்கையில் இருக்குது. அக்கா கனிமொழி உங்களுக்கு வாக்கு வாங்கி தந்துடுவான்னு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. மிகப்பெரிய பாதிப்பை சிவகங்கை மாவட்டத்தில் அது உருவாகும். தம்பி கவின் படுகொலை திருநெல்வேலியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நான் நம்புகிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கவினுடைய பெற்றோர்களும் முதல்வரை சந்திச்சிருக்கிறாங்க. கவின் உயிரை திருப்பி தந்துருவாங்களா? என்ன கேட்டிருக்காங்க? எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை வேணும், உரிய நீதி விசாரணை வேண்டும் கேட்டாங்க. அது அரசனுடைய கடமை செஞ்சு தான் ஆகணும். செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியதால் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறார். கவின் குடும்பம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருமா? சரி, வெட்டிய சுர்சித்து குடும்பம் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுரும்னு நீங்கள் நம்புறீங்க. அந்த சமூகம் உங்களுக்கு ஓட்டு போட்டுரும்னு நீங்கள் நம்புறீங்க. ஓபிஎஸ் எப்படி விடுவார்? டிடிவி தினகரன் விட்டுருவார் அவங்கள்ட்ட? புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்போ போட்டி யாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. இதுவரை எதையும் பேசாமல் மௌனமாகவே இருந்து எல்லாத்தையும் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அதிமுகவிற்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. திமுக சீனில் இல்லைங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க 1000 ரூபா பஸ்ஸுக்கு கொடுத்து இது இலவச பேருந்து 1000 ரூபா பணம் கொடுத்துட்டாங்க. கருணாநிதி கொடுக்காத இலவசமாக, இல்லை ஜெயலலிதா கொடுக்காத இலவசமாக? தோற்று போனாங்களே அவங்கெல்லாம். மிக்சி கிரைண்டர் கொடுக்கும்போது ஜெயலலிதாமையார் தோற்று போனாங்க. வண்ண தொலைக்காட்சி கொடுக்கும்போது கருணாநிதி தோற்று போனார். இப்போ நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டா ஜெயிச்சிருவீங்களா? நீங்கள் இப்போ பேருந்து வந்து இலவசம், நீங்கள் எத்தனை பேருந்து ஓடுது இலவச பேருந்து? 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து, அதுவும் பெண்கள் என்ன அங்கே மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுக்குறது தானே சார் அது? என்ன மக்கள் வரிப்பணம் இங்கே சும்மா வருமா உங்களுக்கு? நான் கேட்குறேன், மக்களுடைய வரிப்பணம்னா எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கலாம்ல, பணமாக கொடுங்க. நீங்கள் ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு சாமானை கொடுக்குறீங்க? உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இலவச மிக்சி கிரைண்டர் கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே பணத்தை கொடுங்க, அவங்க வாங்கட்டும். பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகுது, சைக்கிளை ஏன் கொடுக்குறீங்க? சைக்கிள் உள்ள தொகையை கொடுங்க, அது வாங்கிக்கட்டும். நல்ல சைக்கிளாக வாங்கிக்கோங்க. வாங்காத பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கணும். இத்தனை தேதிக்குள்ள சைக்கிள் வந்துடணும், இவ்வளோ காஸ்ட் ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் பணமாக கொடுங்க, பிள்ளைங்க நல்ல சைக்கிள் வாங்கி ஓட்டிடுமே. உங்கள் சைக்கிள் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் டெண்டர் விடுறீங்க ஒரு நிறுவனத்துக்கு, அது கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அந்த டெண்டர். இப்போ புரியுதுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு சலுகை நான் என்ன கேட்குறேன்னா, பள்ளி சீருடை இப்போ வந்திருக்கு. அது சீருடையாது, அது ஒரு நிறமா? யோசிச்சு பாருங்கள். நாமெல்லாம் படிக்கிற காலத்தில் அந்த தாவணி, ஊதா பாவாடை, ஊதா அந்த தாவணி, வெள்ளை சட்டை, பெண்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்குது. அது நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய உடை. ஆண்களுக்கு காக்கி பேண்ட்டு, வெள்ளை சட்டை, பளபளன்னு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். மேல்நிலைக்கு போயிட்டால் ஊதா பேண்ட்டு, வெள்ளை சட்டை சூப்பராக இருக்கும். இப்போ என்னமோ கொடுத்து வச்சுக்கிறீங்க. எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? துணி 2 செட்டு வருஷத்துக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ளே பணத்தை கொடுத்துரு. ஒரு செட்டு வந்து 600 ரூபாய்னே வச்சுக்கோ, 1000 ரூபாயை வச்சுக்கோ, 2000 ரூபா கொடுத்துரு. அதுக்கு நல்ல உடையாக வாங்கி அதே சீருடை, நீ இந்த சீருடை தான் விளம்பரப்படுத்திக்கோ. ஏன் தனியார் பள்ளிகள் மட்டும் பள்ளிக்கூடத்தில் பணம் கொடுத்து தானே சீருடையை தைச்சி கொடுக்குது பள்ளி நிர்வாகம்? அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு நீ வந்து என்ன செய்கிறாரு? பள்ளிக்கூடத்துக்கு நீ வந்து காசு கொடுத்துற சொல்லு. தலைமை ஆசிரியர்கள் வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த சீருடை நாங்கள் தருவோம், தச்சு தான் தருவோம், எங்கள் சார்பில் தச்சு தருவோம். அப்படி கூட செய்யலாமே. நீங்கள் என்ன தச்சு கொடுக்குறது, நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறது? அப்போ அங்கே கொள்ளையடிக்கிறீங்களா? காசை கொடுத்துட்டு அந்தந்த மாணவ மாணவிகள் சீருடையை வாங்கிக்குவாங்க. எப்படி வாங்காமல் வருவாங்க? அப்போ இந்த விஷயங்கள்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். மக்களிடத்தில் காசு புழக்கத்துக்கு வரும்பொழுது தான் நல்ல ஆட்சியாக நடக்க முடியும். நீ கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட காசு போடாங்க மறந்தா எப்படி? நீட்டை ஒழிப்போம்னாரு தளபதி விஜய். மத்திய அரசிட்ட கேட்டார், நீட்டை தூக்குங்கன்னாரு. என்ன நடவடிக்கை செய்ய போகிறீங்க? கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படிங்கிறாரு. 864 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் உள்ள படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இன்றைக்கும் காங்கேசன் துறைமுகத்தில் கடல் மணலில் பதிஞ்சு போச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் விலை மதிப்பற்ற வலைகள் அங்கே வீணாக போடுது. அண்ணாமலை ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இப்போ அந்த மாதிரி படுகொலை நடக்குதா, பிடிச்சிட்டு போனால் 30 நாளில் நாங்கள் திருப்பி கொண்டு வந்துடுறோம். ஏன் பிடிக்க விட்றீங்க? தமிழ்நாடு மீனை வந்தால் எல்லை தாண்டுறான், ஏன் ஊதா கோடு போட்டு வச்சுக்கிறீங்களா கடலுக்குள்ளே? சரி, இலங்கை மீனவன் ஒரு தடவை கூட இந்திய எல்லைகளை வரவே இல்லையா? அவனுக்கு மட்டும் தனி கோடு, வெள்ளை கோடு போட்டு காட்டியிருக்கிறீங்களா கடலுக்குள்ளே? அப்போ
சிங்கள பேரினவாத அரசு தொடர்ந்து தமிழர்களை கைது செய்வதிலே உறுதியாக இருக்கிறது. நீங்கள் என்ன தமிழர்களை வந்து கைது பண்ண விடாமல் உறுதியாக இருந்தீங்க? இதை கேட்டார்ல, கச்சத்தீவை மீட்டு கொடு, நான் பார்த்துக்கிறேன். கச்சத்தீவு அங்கே இருக்கிற மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப முறைகேடான ஒரு வலைகள்லாம் யூஸ் பண்ணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களே. நீங்கள் இங்கேருந்து மீனவர்கள் கிளம்பும் போதே பாஸ் கொடுத்து தான் கடலுக்குள்ளே போகிறான். செக் பண்ணி தான் ஒவ்வொரு படகும் போகுது. இந்திய அரசு அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குது? நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவன் என்ன பொய் சொல்கிறாங்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரியா வலையை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து கடலுக்குள்ளே வீசுகிறான், உனக்கு என்ன குத்துது? அது கடலுக்குள்ளே இயற்கையாக வளர்கிற வளங்கள். அவன் பிடிக்கணும்னு திறமை இருந்துச்சு, பிடிச்சிட்டான். நீ பிடிச்சிக்கோ. அங்கே இருக்கிற தமிழ் மீனவர்கள் தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ் மீனவர்கள் வந்து சொல்ல வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் வந்து அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழ் மீனவர்கள். அவங்களாம் வந்து நீங்கள் புலிகள் இருக்கிற காலத்தில் வந்து அவங்க குறை சொன்னாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி ஏன் சொல்ல வச்சுருக்கிறீங்க? கச்சத்தீவை மீட்டெடுத்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். அதான் விஜயும் சொன்னார் மாநாட்டில். அது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு சொல்லிட்டார்ல, வயதானவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குவோம்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன கொள்கை பிரகடனம் தேவை? எளியவர்களுக்கான ஆட்சியை அமைப்போம்னு சொல்லிட்டார், அப்புறம் என்ன? வேறு என்ன உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறேன் நான். எம்ஜிஆர் அதிமுகவிற்கு வந்து கொள்கை இருக்கா? கொள்கை இல்லை. ஆனால் கட்சியை உருவாக்குனார். 13 ஆண்டு காலம் வனவாசம் போக விட்டார்ல எல்லாரையும். கொள்கையை உருவாக்காத கட்சிக்கு கொள்கை தலைவர்களை எப்படி உருவாக்க முடிந்தது? அவர் தமிழீழ தாயகத்தை வென்றெடுப்பதற்கு போதிய நிதியை கொடுத்து 8 கோடி ரூபாய் என் தலைவனை வரவழைத்து தமிழீழ தாயகத்தை மீட்டெடுப்பதற்கு நீ தான் தகுதியானவன், என்னுடைய வளர்ப்பு குழந்தை நீ தான் சொன்னார். அது என்ன சட்ட விதிகளுக்கு உட்பட்டதா? இல்லை தன்னுடைய கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டதா? கொள்கை பிரகடனத்தை எழுதினாரா எம்ஜிஆர்? இல்லையே. சரி, நான் கேட்குறேன், கொள்கையை எழுதாத அதிமுக, கொள்கை எழுதுனதுன்னு சொன்ன திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள்? என்ன செஞ்சு கிழிச்சிங்க? அவங்க தான் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க. ஐயோ, நீங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு சமூக நீதியை பற்றி பேசினா அப்புறம் நான் என் வாய் வேறு மாதிரி பேசும். பாசிச எதிர்ப்பு அவங்க தான் பண்ணுறாங்க. எது பாசிச எதிர்ப்பு அவங்க தான் பண்ணுறாங்க. பாஜகவை எதிர்த்து நிற்கிறவங்க அவங்க தான் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் அவங்க தானே பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க தானே தமிழர்களுடைய உரிமையில பேசுகிறாங்க. 2001 கூட்டு சேர்ந்ததுங்க. எப்படி சேர்ந்தீங்க? பாசிச எதிர்ப்பு அங்கே அப்போ என்ன ஆணுச்சு? சரி, அதை விட்டுருங்க. என்ன சமூக நீதினா இங்கே தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிறீங்களா? சமூக நீதி இருக்கா? திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள எல்லா பறையனும் போயிட்டானா? பல்லனும் போயிட்டானா? இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்கல்ல. எங்கே போயிட்டு பூட்டு போட்டு வச்சிருக்கான். யார் போனா? இன்னைக்கு இப்போ போலீஸ் பறையம் போடும். எங்க பறையம் போயிட்டாங்கிறக்க அந்த கோயிலை அவன் மாற்றுச்சதிக்காரன் அந்த கோயிலுக்குள்ளே போகலைங்க. அது பேர் என்ன? தீவெட்டிப்பட்டி கோயிலுக்குள்ளே போக விட்டீங்களா? இன்னும் இரட்டை கொலை முறை இருக்குது, நான் காட்டவா? சரி, அந்த பக்கம் செருப்பை தூக்கி கையில் எடுத்து நடந்துட்டு போகிறாங்க கோவை மாவட்டத்தில். நான் வீடியோ காட்டவா? இருக்குது. காட்டிட்டா என்ன செய்கிறீங்க? சமூக நீதி அதுக்கு பேர். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு பொம்பளை எட்டி நின்று வேலைக்கு வந்த பொம்பளை தண்ணி ஊற்றுறாங்க உள்ளங்கையில். நக்கி குடிக்கிற காட்சி நான் வச்சுருக்கிறேங்க, காட்டுறேங்க உங்களுக்கு. எல்லாமே இருக்குங்க, நான் வச்சுருக்கேங்க. என்ன சமூக நீதி சொல்லுங்கள்? ஒரு கொள்கையும் இல்லை. சமூக நீதினு எங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. பெரியாரை மையமாக வச்சுட்டு எங்களை ஏமாத்துறீங்க. அதனால தான் கொள்கை தலைவர்களாக எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ அப்படி பண்ணுறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அது சமூக நீதியின் குற்றமா இல்லை மக்களின் மனநிலை குற்றமா? எது குற்றம்? ஆளுகிற அதிகார வர்க்கம் குற்றம். நீங்கள் தான் வந்து தீண்டாமை ஒரு பாவச்செயல். யாரை எழுத சொன்னது? நீங்கள் தானே எழுதுனீங்க. அப்புறம் எப்படி தீண்டாமை வந்துச்சு? போதிக்கிற இடங்களில் ஏன் ஜாதி? ஏன் கல்வி நிறுவனங்களில் ஜாதி? எல்லாவற்றையுமே அரசே செய்யணுமா? ஏன் மக்கள் நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? நீங்க எல்லாருமே ஜாதிய மனநிலையில நீங்க இருப்பீங்க. அரசு வந்து தண்டனை பண்ணணும், அரசு வந்து தண்டிக்கணும்னு சொல்றீங்க. மக்கள் நீங்க தானே மாறணும். மக்களை மாற்றுவது யார்? 2000 மாற்றுறீங்க, மக்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. மதராசப்பட்டினம் மெட்ராஸ்னு இருந்தது சென்னைன்னு மாற்றும்போது மக்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. எல்லா போக்குவரத்து கழகங்களுக்கும் பேர் வச்சிங்க, எல்லாம் தூக்கு நம்பருக்கு மக்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஏன் நீங்கள் அதை செய்யலை? மக்களை ஏற்றுக்கிற இடத்துல அரசாங்கம் தானே செயல்படுது. உங்களுக்கு அப்புறம் அதை காட்டி என்ன வேலை? நீங்கள் எதுக்கு ஆட்சி அதிகாரம்? உங்களுக்கு எதுக்கு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், அதுக்கு துறை ரீதியான இத்தனை பணியாளர்கள், லட்சக்கணக்கான பணிகள், மக்களுடைய வரிப்பணம், அவங்களுக்கெல்லாம் சம்பளம். எதுக்கு அது? உங்களுக்கு அதுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் எதுக்காக உங்களை வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்வு பண்ணுறோம். அப்போ மக்களே நீ ஏறி அடிக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்க?
சரியான தீர்ப்பை 2026 கொடுப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டியை தமிழ்நாடு உருவாக்க இருக்குது. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். சரி, நீங்கள் வந்து தாவேகாவை மாற்றிடுறீங்க. உடனே தாவேகா வந்த உடனே நீங்கள் சொன்ன அந்த சம்பவம், அதாவது அந்த தண்ணி எடுத்து கையில் ஊற்றி உள்ள கையில் வச்சு குடிக்கக்கூடிய அந்த அவலம் வந்து ஒளிஞ்சிருமா? அதோட ஒளிஞ்சிருமா? மாத்திரம்னு தான் பேசுகிறோம். நீங்கள் மாத்திரம்னா அதாவது ஒரு 2 கை தட்டினாதான் ஓசை கேட்கும். ஒரு செய்தி, சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். ஏன் வந்து ஒருத்தன் 15 கொலை பண்ணிட்டு எப்படி கடுமையாக்கலாம்? நான் என்ன கேட்குறேன்னா, 15 கொலை பண்ணவன் வெளியில் வந்து திருப்பியும் கொலை பண்ணுறான். 15 கொலைக்கான சாட்சி யார்? காவல்துறை ஏன் கோட்டை விட்டது? கொலை பண்ணியிருக்கிறான்னு அவனை தூக்கி உள்ளே வச்சு ஆயில் வெளியில் வர விடாமல் இருந்தால் அந்த 14 கொலை நடந்திருக்குமா? சட்டம் பொதுவானது தானே, சட்டத்தை சரியாக பயன்படுத்தணும்ல. பயன்படுத்தக்கூடியவர்களே பிழை செய்கிறார்கள் இல்லையா? அப்போ எங்கே பிரச்சனை இருக்குன்னா, காவல்துறையில் தான் பிரச்சனை இருக்குது. அந்த காவல்துறை சரி செய்யப்பட வேண்டும். காவல்துறை அணுகுமுறை தவறாக இருக்கிறது. இல்லைன்னா அவன் 15 கொலை செய்வானா? இதான் நான் கேட்குற கேள்வி. ஒரு கொலையிலே அவன் உள்ளே வச்சு நீங்கள் சொம்முங்க, அவன் எப்படி வெளியில் வருவான்? 90 நாள் ஃபைல் கொடுத்தாலும் வெளியில் தான் வரணும், அது சட்டத்தினுடைய விதின்னு வச்சுக்கோங்க. 100 நாளில் அவனுக்கு வந்து கோர்ட்டுக்கு கேஸ் உருவாக்குங்க. ஏன் உங்களால் உருவாக்க முடியல? அவன் 90ஆவது நாள் வெளியில் வந்த உடனே இன்னொரு கொலை பண்ணிட்டு திருப்பி போகிறான். திருப்பி 90 நாள் திருப்பி ஒரு கொலை, திருப்பி போகிறான். அவனுக்கு சொகுசும் தங்கும் விடுதியாக சிறைச்சாலைகளை மாட்டி வச்சிருக்கான். அவன் உள்ளே 3-4 கொலை பண்ணோன்னா அவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள், அப்போ அவன் 3-4 கொலை பண்ணவன், நான் அவன்ல அவனுக்கு கை சலிப்பு. நான் சிறைக்கில் இருந்த அனுபவத்தை பார்த்து சொல்கிறேன். அவனுக்கு உரிய மரியாதை, அவனுக்கு முதல் வகுப்பு, அவனுக்கு சகல வசதி. பீடி குடிக்கிறான்னா கட்டுக்கட்டாக வந்துடும். போலீஸே வாங்கியாந்து கொடுக்கும். ஃபோன் பேசணுமா பண்ணாட்டியா இருந்தால் என் ஃபோன் எடுத்து பேசிக்கும். காவல்துறையை சீர்திருத்தம் செய்யாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் வெற்றி பெறாது. அதனால தான் கொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சுர்சித்தன்னைக்கு தூக்கி உள்ளே வச்சுக்குமே, அவனுக்கு மரண தண்டனை, உச்சகச்ச தண்டனை மரண தண்டனை. நம்ம அதை எதிர்க்கிறோம். 3 ஆயிரம் கொடுத்து உள்ள வை. அவனை ஜாமீனில் விடாத, பரோலில் விடாத, அவனை சந்திக்கிறதுக்கு யாரையும் விடாத, அவனை தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஆயுள் முழுக்க. அப்படி செஞ்சால் எப்படி கொலை நடக்கும்? அவனுக்கு மீம்ஸ் போட்டுருக்காங்க வெளியில் உள்ளவன், தலைவான்னு. யோசிச்சு பாருங்கள் எங்கே சமூகம் போய் கொண்டு. இதை யார் தடுப்பது? இதெல்லாம் உடைத்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு புதிய அரசாட்சியை கட்டமைக்க வேண்டும்ங்கிறது எங்களுடைய விருப்பம். இவங்க பழசாவே இருக்கட்டும். உங்களுடைய ஆட்சி முறை, அணுகுமுறைகள் எல்லாமே பிராடுகள், பித்தலாட்டங்கள், கேவலங்கள், அவமானங்கள். தமிழர்களை நீ அடமானம் வச்சிருக்கிற. இறங்கிட்டான். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் வெளிமாநிலத்தவர் இறங்கிட்டான். அவனுக்கு வாக்குரிமையை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆட்சி முறையை வீட்டுக்கு அனுப்புவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகையால் தான் நாம் இன்றைய காலகட்டத்தில் புதிய வரவுகளை நாம் ஆதரிக்க தொடங்கியிருக்கிறோம். விஜய் அவர்கள் வரட்டும் சொல்கிறோம். எடப்பாடியார் வரட்டும், ஒரு தமிழன் வரட்டும். எடப்பாடியார் வந்து தமிழன் தானே தூத்துக்குடியில் சுட்டுக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அதான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எதிர்க்கட்சியாக இருந்து வேலை செய்யணும்ல. யார் வேலை செய்வா? அப்போ தானே ஆட்சி நிர்வாகம் சரியாக இருக்கும். எதிர்க்கட்சி இல்லைன்னா எப்படி நடக்கும்? தாந்தோண்டித்தனமாக இன்றைக்கி பாஜக 10 ஆண்டுகள் ஆண்டுச்சுல்ல, தாந்தோண்டித்தனமாக நடந்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கிது. காங்கிரஸும் ஒரு சதவீத வாக்குகளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் அங்கே உட்கார்ந்துருந்தா இவன் தாந்தோண்டித்தனமாக ஆடுவானா? மக்கள் மன்றத்தில் வெளிச்சமாக்கல. இன்றைக்கி பீகார் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை அன்றைக்கி வந்திருக்கு. என்ன காரணம்? எதிர்க்கட்சி வரிசையில் வலுவான ஒரு இடத்த பிடிச்சதுனால தான் காங்கிரஸ் பீகார்கள் இன்றைக்கி நுழைஞ்சு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த திருட்டு மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதை அனுப்பாமல் நாம் இன்னும் சவக்குழியில் விழுக போகிறோம்னு அர்த்தம். மீண்டும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. கடும் போட்டி தாவேகா அதிமுக. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.